எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அக்ஷரா பேசுறேன். தினமலர் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு மீடியாவுக்கு வந்திருக்கீங்க. ரைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. இந்த படம் எப்படி கிடைச்சிச்சு? என்ன மாதிரியான ரோல் பண்ணிருக்கீங்க? இந்த மூவி வந்துட்டு டிரெக்டரோட ஃப்ரெண்ட் ஃப்ரான்சிஸ் மார்க்கஸ் சொல்லிட்டு அவங்க தான் வந்து என்ன அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ இதை ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே சூப்பர் ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. நல்ல ஒரு த்ரில்லர் அண்ட் நார்மலாக இந்த கிளாம் டால் மாதிரி சும்மா ஒரு ஹீரோயின் வந்துட்டு போற மாதிரி இல்லாமல் ஒரு நிஜமாலே அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்த ஒரு இது இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஐல் ஜஸ்ட் டூ இட். நீங்க பார்க்கும்போது அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. ஆனா ஒரு போலீஸ் காஸ்டியூம்ல எப்படி உங்களை பாக்குறது? எனக்கு வந்துட்டு அந்த இது ஒண்ணு பிரேக் பண்ணும் சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அழகா இருக்கிறவங்க நடிக்க வராதுன்னு சொல்லி ஒரு 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 இது ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா இருக்காங்கன்னா வெறும் அந்த மாதிரி ஒரு கிளாம் டால் இல்லைன்னா வந்துட்டு சும்மா அந்த மாதிரி ஒரு இது எனக்கு அது பார்வைக்காக மட்டும் சொல்லி கேரக்டர்ஸ் எனக்கு அது வேண்டாம். எனக்கு வந்துட்டு நான் ஒரு ஆக்ட்ரஸா எனக்கு எல்லாருமே என்ன பார்க்கணும், எல்லாருமே என்ன ரசிக்கணும்னு சொல்லி ஆசை. அதனால இந்த மாதிரி தமிழ் நல்லா பேச தெரிஞ்ச தமிழ்நாட்டுல நிறைய நடிகைகள் இருக்காங்க. ஆனா நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இது உங்களோட ஒப்பீனியன்? நானும் தமிழ்நாடு தாங்க. பிறந்தது சென்னையில தான். எங்க அப்பாவும் சென்னையில இருந்தா, அதனால தமிழ் நல்லா பேசிட்டு இருக்கேன். ஸோ மோர் தென் தெலுங்கு ஐ கேன் ஸ்பீக் தமிழ் பெட்டர் அண்ட் இட் இஸ் பீன் மை மதர் டங் அண்ட் இட்ஸ் லைக் மை மதர் டங். ஸோ எனக்கு வேற எங்கேயும் போய் வாய்ப்பு தேடுறது போல என் ஊர்ல நான் தேடிக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். பிக் பாஸ் வந்து நிறைய பேருக்கு ஒரு நேம் ஃபேம் கொடுத்துருக்கு. அக்ஷராவுக்கும் அந்த மாதிரி தான். வெளியில வரும்போது எல்லாரும் அக்ஷராவோட ஃபேனா இருந்தாங்க. பட வாய்ப்புகள் எப்படி வருது? என்ன மாதிரியான? ஆக்சுவலா பிக் பாஸ்ல வெளில வந்தப்போ நிறைய படம் வாய்ப்புகள் வந்துருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி அம்மா வாஸ் நாட் ஃபீலிங் வெல். ஷி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்போ அந்த டைம்ல. ஸோ என்னால வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எனக்கு அது இம்பார்ட்டண்டா எனக்கு தோணல. அண்ட் இன்ஃபேக்ட் படம் பண்ணணும் இல்ல ஒர்க் பண்ணணும்னு அவசியம் எதுவுமே பெருசா இல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, பேஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட்கா பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி டைம்ல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நியாயமா அங்கதானே இருக்கணும், பாவம் இல்ல. ஸோ அதனால ஐ தாட் ஐ டென்ட் வாண்ட் டு இட். அண்ட் அம்மா இறந்த பிறகு இட் டுக் சம் டைம் ஃபார் மீ. ஜென்யூனா லைக் எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், வீட்லயே உட்காந்துட்டு இருக்கலாம், நம்ம வீட்டுல டாக்ஸ் அப்படி இருந்து ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். தென் ஐ ஃபெல் தட் மேபி எங்க அம்மா தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வர வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ தாட் ஐல் ஜஸ்ட் சே ஓகே டு திஸ். ஓகே. இப்போ பொதுவா தமிழ் சினிமால ஒரு கேரக்டர் வந்ததுன்னா நம்ம நிறைய ட்ரீம் ரோல்ஸ் நமக்கு இருக்கும். ஒரு ஹீரோயினா இந்த படங்கள் பண்ணணும், இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி அக்ஷரா பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கதாபாத்திரங்கள் பண்ணணும்? எனக்கு ட்ரீம் ரோல்ஸ்லாம் நிறைய ஸ்டன்ஸ் பண்ணணும். இந்த MMA கத்துக்கிட்டு இருக்கேன் நான், மிக்ஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் பாக்ஸிங் கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஐம் மோர் இன்டு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் எவ்ரிதிங். ரன்னிங்கா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு எல்லாமே பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏரியல் யோகா அந்த மாதிரி ஏதாவது குரங்கு மாதிரி பண்ணா ரொம்ப ஆசை எனக்கு. இந்த மங்கி பிசினஸ் சொல்லுவேன் நானு. சோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டன்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஐ வில் பி வெரி இன்ட்ரெஸ்டட். நீங்க வந்து கமல் சாரோட அந்த டைம்ல வந்து பிக் பாஸ் வந்தீங்க. இப்ப விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்டிங்ல இருக்கு. எப்படி பாக்குறீங்க ரெண்டு பேரோட கமல் சார் டிஃப்ரெண்ட், விஜய் சேதுபதி சார் டிஃப்ரெண்ட். கமல் சார் வந்து அவர் ஒரு லெஜெண்ட் இல்லையா? ஸோ அவர் வந்துட்டு அவரோட ஃபுல் அந்த ஷோ நடத்துற விதமே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் எல்லாருமே அவரை பார்த்தாலே எந்திரிச்சு நிக்கணும், மரியாதை கொடுக்கணும், அந்த ஒரு ஜோன்ல போகும். விஜய் சேதுபதி சார் வந்து சில்லா இருக்கு, ரொம்ப ரிலாக்ஸ்டா சில்லா. அண்ட் அவர் பேசுறதும் ரொம்ப ஒரு சாதாரணமா அந்த அங்க இருக்கிற ஒரு கண்டெஸ்டன்ட் மாதிரி அவரும் பேசுறாரு. ஸோ இட்ஸ் நைஸ், இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், கம்பேரே பண்ண முடியாது. ரைட் படம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி ரொம்ப ஹெவியா இருந்துச்சா? எப்படி அந்த மாதிரி உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு, உண்மையை ஒத்துக்கணும். ஏன்னா வந்துட்டு காலையில 6 மணிக்கு போனோம்னா நைட்டு 9:30 மணி 10 மணி ஆயிரம் வரதுக்கு. அண்ட் சின்ஸ் இது வந்துட்டு எல்லாருமே ஒரே செட்ல நடக்கிற ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்லையா? அதனால வந்துட்டு எல்லாருமே தேவை. எந்த ஒரு ஆங்கிள் இருந்து கேமரா வச்சாலும் பின்னாடி இருக்கிறவங்க அங்க இருக்கணும், இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் இருக்கணும். சும்மா அது அருண் பாண்டியன் சார் எல்லாம் வந்து ரொம்ப நாள் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு சேர்லயே உட்கார்ந்துட்டு இருந்தார். ஏன்னா வந்து மத்த சீன் எல்லாம் நடக்கும்போது அவர் அங்க தேவை, அங்க இருக்கணும். அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டும் அங்க தேவை இருக்கும். சோ மார்னிங் போனோம்னா நைட் தான் ஆயிரும். அண்ட் ஒன்னும் அந்த இப்படி போயிட்டு இப்படி வரதுக்குள்ள அடுத்த ஷாட் ரெடி ஆயிரும். அண்ட் இந்த பக்கம் இவங்களுக்கு முடிப்பாங்க, அந்த பக்கம் அவங்க முடிப்பாங்க, மாத்தி மாத்தி. இட் வாஸ் லைக் வெரி ஃபாஸ்ட். அண்ட் கிட்டத்தட்ட அவங்களுக்கு சாப்பிடுறது நேரம் சரியா இருந்திருக்காது. எல்லாருமே வந்துட்டு ஒரு ஷிஃப்ட் பேஸ்ல சாப்பிட்டாங்க. அந்த ஃபுல் க்ரூவும் ஆக்டர்ஸ் எல்லாருமே ஷிஃப்ட் பேசஸ்ல லஞ்ச் டைமிங்கே இருந்துச்சு. சோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஹார்ட் இட் வாஸ் லேட்டர். பட் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். நான் வந்துட்டு ஓகே, எனக்கு எப்பவுமே ஒரு ஒர்க்குன்னு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு அது ஃபுல் டெடிகேஷன் கொடுத்து அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் பண்ணணும்னு சொல்லி எனக்கு இஷ்டம். ஸோ I've given my best. உங்களோட ஃபேவரட் ஹீரோஸ் லிஸ்ட் இருக்குதா? ஃபேவரட் ஹீரோஸ் லிஸ்ட்
தமிழ்லையா? தமிழ்ல. தமிழ்ல கமல் சார் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் ரஜினி சார். இவங்க 2 பேரும் பிடிக்காத ஆளே கிடையாது. தென் விஜய் சார் பிடிக்கும், அஜித் சார் பிடிக்கும், சிம்பு சார் பிடிக்கும், அதுக்கப்புறம் தனுஷ் பிடிக்கும், அதுக்கப்புறம் வேற யார், நான் லிஸ்ட் அப்படியே போயிட்டு இருக்கோம். சிவகார்த்திகேயன் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இவங்கெல்லாம் எனக்கு பிடிக்கும். அக்ஷராவோட பிளஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம்? மைனஸ் அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? மைனஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், நான் ரொம்ப எமோஷனல். எனக்கு வந்து ஒரு விஷயம் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆகும் அதை விட்டு வெளில வரதுக்கு. இது நானே அதை ரொம்ப புஷ் பண்ணி அந்த குக்கூனை உடைச்சு ஒரு அப்படியே போய் ஒரு குக்கூன்ல செட்டில் ஆயிடும். ஏன்னா பிக் பாஸ்ல நீங்க எல்லாம் பாத்துருக்கலாம், ஏதாவது ஒரு சின்ன சண்டை நடந்தாலும் நான் போய் ஓரமா உட்காந்துருவேன். எனக்கு ஒரு 24 hours ஆனாதான் ஒரு குட்டி சண்டையில இருந்து வெளில வர முடியாது. சோ அந்த எமோஷனல் திங் ஐ எம் ட்ரைங் டு கெட் அவுட் ஆஃப் இட். அது எப்படி நடக்குமா இல்லைன்னு தெரியாது. அண்ட் பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா I'm very hardworking and I don't have genuinely hardworking. இது வந்துட்டு இதுக்காக அதுக்காக காசுக்காக பணங்காக அப்படிலாம் எதுவுமே இருக்காது. எனக்கு ஒரு விஷயம் நான் பண்றேன்னா அது என்னோட ஃபுல் டெடிகேஷன் 100% கொடுத்து நான் பண்ணுவேன். அது வீட்டுல உட்காந்து நாய்க்குட்டியை பாத்துக்கிறதா இருந்தாலும் சரி, சமைக்கிறதா இருந்தாலும் சரி, வந்து நடிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நான் இது நான் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டேன்னா என்னோட டெடிகேஷன். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? என்ன சமைப்பீங்க ரொம்ப? நான் வந்துட்டு இப்போ புதுசா ஃபிஷ் கறி பண்ண கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார் பண்ண கத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் இது 2 வேற என்ன பண்ண, இது 2 தான் ஆக்சுவலி இப்ப நான் கத்துட்டு வச்சிருக்கேன். ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு நடிப்பு தவிர வேற ஏதாவது ஃபியூச்சர் பிளானிங், ப்ரொடக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும்? அப்படின்னு நான் அனௌன்ஸ் பண்ணா சொல்றேன். வருண் வந்து எங்களுக்கும் ஃப்ரெண்டு, உங்களுக்கு ஒரு நல்ல வெல் விஷர். சம்திங் அபௌட் ஹிம். வருண் இஸ் a good friend. லைக் நீங்க பாத்திருக்கீங்க பிக் பாஸ்ல அவங்க அம்மா எல்லாம் வெரி ஸ்வீட் ஆக்சுவலி. எனக்கு லைக் ஆண்டி வாஸ் தேர். அம்மா பாஸ் ஆன, அம்மா இறந்து போனப்போ ஆண்டி தான் ஃபுல்லா பக்கத்துல இருந்தாங்க. அவங்க எல்லாமே தான் டுக் கேர் ஆஃப் மீ கம்ப்ளீட்லி. அன்னைக்கு காலையில இருந்து அப்படிதான் இருந்தாங்க. ஸோ வெரி க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். லைக் ஐஸ்வரி சார் நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் பண்றாங்களா? அவங்க படங்கள் ஏதாவது நீங்க நடிக்கிறீங்களா? நாங்க இதுவரையும் ப்ரொடக்ஷன் பத்தி இல்ல ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நாங்க பேசினதும் கிடையாது. நீ என் படத்துல பண்ணியா, நான் உன் படத்துல பண்றியான்னு அந்த கம்யூனிகேஷன், அந்த கான்வர்சேஷனே இருந்தது கிடையாது. தினமலர் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அக்ஷரா ரெட்டி பேசுறேன். ரொம்ப நாள் கழிச்சு பேசிட்டு இருக்கேன். ரைட் படம் ரிலீஸ் ஆகுது செப்டம்பர் 26 தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு நல்ல டீம், எல்லாருமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா படத்தை பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்.